ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியை தான் காமிக்கிறாங்க. அவள் கண்ட்ரி சைட்லேருந்து இப்போ சிட்டிக்கு வந்துச்சேக்கா. நான் இத்தனை நாளாக என்னோட பாட்டிகிட்ட தான் வளர்ந்துட்டு இருந்தேன். இப்போ அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு 5 லட்சம் காசு தேவைப்படுது. எங்கள் அப்பாட்ட நான் இதை கேட்டேன், அவர் வந்து வாங்கிக்கிற சொல்லியிருக்காரு. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க ட்ரெயினில் இருக்க எல்லாருமே கிம் லிகாஸை நான் பார்த்தேன். அவங்க ஆளுங்களும் அவனுமே இங்கே வந்துட்டுருக்காங்க. நம்ம கையில் மாட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து ஓடிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, அதான் நம்ம ஹீரோவுமே. அவன் பெரிய மாஃபியா. சோப்பாங்க அவங்க உள்ள என்ட்ரானதும் சொல்கிறல அடிபட்டுருக்கு. ஹீரோயினை அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிளட்டாக வந்துச்சுக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் பாட்டிக்காக நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் கற்றுருக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு நான் சேர்த்து போகணுன்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. பட் இந்த பொண்ணு மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். சோப்பாங்க அவளை பிடிச்ச அவங்க வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதுக்கப்புறம் உனக்கு சொந்தமானவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசாத, என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டதும் யார் உன் ஹஸ்பண்ட் சேர்த்து கேட்குறான். இப்போ அவர் பேர் வந்து லுகாஸ் அப்படின்ற சொன்னதும் உனக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு அவங்க இருந்து ஓடி போனதுமே நம்ம ஷான் அதை பார்த்து அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் உங்கள் மேலே கை வச்சிருப்பா பாஸ் அப்படின்ற சொன்னதும் அதான் அவளோட லவ், நீ கவலைப்படாத, நாளைக்குள்ளே அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவளோட ஸ்டெப் சிஸ்டர் பேலா அவங்க ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுச்சேக்கா. அதோட விலை வந்து 5 மில்லியன். அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவங்க ஸ்டெப் மதர் நீ எதுக்காக இங்கே வந்த, உன் பாட்டியோட விதான நீ வில்லேஜில் இருந்தான்னு சொன்னதும் நான் கரெக்டாக அங்கே தான் இருந்தேன், பட் இந்த சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது, அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு எங்கள் அம்மா இறந்ததுமே நீங்கள் என் பாட்டிகிட்ட என்னை துரத்தி விட்டுட்டீங்க. இப்போங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5 லாக் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் எனது 5 லாக் தேவைப்படுதா, அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே எங்களோடது தானே, நீங்கள் இதை கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என் பாட்டியை காப்பாற்றிக்கிருவேன்னு சேட்டவ கேட்குறா. அவங்க அப்பா உடனே ஹீரோயின்ட்ட நான் உனக்காக தான்மா வந்து இங்கே காசு கொடுக்க தானே கூப்பிட்டேன், அப்பாட்ட இப்போ கொஞ்சம் காசுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, நீ வெயிட் பண்ணு, 2 டேஸ்க்கு அப்புறம் நான் உனக்கு காசு கொடுக்குறேன், உனக்காக பாட்டி எல்லாமே நான் வைக்கிறேன், ரெஸ்டாரண்ட் சைட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ அந்த பேலா அப்பா நீங்கள் உண்மையிலே காசு கொடுக்க போகிறீங்களான்னு சொன்னதும் அவங்க ஒய்ஃபுமே அந்த கிளவி சேர்த்தா சாப்பிட்டோம், அவளுக்குலாம் எதுக்கு 5 லாக் அப்படின்ற சொன்னதுமே மிஸ்டர் லாரன்ஸ்க்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நம்ம அங்கே அனுப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்தால அவ்வளோ சீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஹீரோயின் ரூம்க்கு வந்ததுமே அவங்க பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ என்னம்மா வீட்டுக்கு போயிட்டியான்னு சொன்னதுமே ஆமாம் பாட்டி, அப்பா எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, எனக்காக பார்ட்டியுமே வச்சுருக்காரு பாட்டி, நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகேம்மா அதுக்கப்புறம் நீ வான்னு சொன்னதும் நான் வந்துட்டு சும்மா எதுக்காக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் காசு சம்பாதிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பணும்னு ஐடியா பண்றா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் அவனை ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்ததுமே என்னது என் பொண்டாட்டி ஏதோ ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறாளா, இப்போவே நம்ம அங்கே போகணும்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சூப்பர்வைசர் வந்ததுமே இவளோட பேர் லில்லி, நேற்று தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஜாப் கிடையாது, நீ கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்க, ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்து கண்ட்ரி சைடில் வந்தால் திருடுவேனா, நாங்களாம் அப்படி கிடையாது, உழைச்சி தான் சம்பாதிப்போன்னு சொன்னதும் வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காத, உன் கூட சேர்ந்து வேலை பார்த்து எங்களோட இமேஜை நாங்கள் கெடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அடிக்க போனதுமே எப்படி லுகாஸ் வந்திருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. ஹீரோயின் ஸ்லிப்பாகி விலக போனால் நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சிடுறான். என்ன டார்லிங் நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தியா, என்னோட கையில் வந்து அப்படியே விழுந்துச்சுக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும் அவளுக்கு ரொம்பவே இங்கே ஷாக் ஆகி போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கா. அப்பாங்க உனக்கு என்ன தைரியம் தான் நீ அடிக்க வருவாங்களன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உடைக்க சொல்கிறான். அந்த வாய்க்கு வந்தபடி பேசினேன் அந்தங்களையுமே நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறான். எல்லாருக்குமே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஓனர் வந்து என்னாச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் விலைக்கு வாங்கிடுறான், இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஹோட்டல் சொந்தம் டார்லிங் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி எங்கள் சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற சொன்னதும் நீங்கள் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டே இல்லை, நீ வந்துட்டு விருப்பப்படி ஜாப் பண்ணு அப்படின்றதான் அவன் சொல்கிறான். எனக்கு இதெல்லாம்
அதெல்லாம் வேணாம், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, நீ யார் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொன்னா, நான் தான்ப்பா லுக்காஸ், நம்ம 2 பேருமே போய் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் அவள் ஷாக்காகி போயிட்டு, அப்படிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணா. அவன் அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறான். அங்கே தன்னோட ஷோட் எல்லாமே கழட்டிட்டு, நான் என்னை பற்றியும் வந்து உனக்கு சொல்ல வேணாமா, என் பேர் வந்து கிம் லுக்காஸ், இந்த 6 ஃபீட் பாடியுமே ரொம்ப நல்லா இருக்குது, நீ மசில்ஸை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவன் இங்கே டச் பண்ண வச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வந்ததுமே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், உங்கள் பாட்டிக்கு இப்போ ஆப்ரேஷனுக்கு வந்து 5 லாக் தேவைப்படுது, ஏன்ட்டு ஏகப்பட்ட காசு இருக்குது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், என்னை பற்றி நீ விசாரிச்சிருக்கியா, நீ ரொம்ப தப்பு பண்ணியிருக்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சே சம்பாரிச்சுக்கிறேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு லைஃப் இப்படி ஷார்ட்கட் வந்து கொடுத்தா நீ அதை யூஸ் பண்ணாமல் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டா. அவர் ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கா, எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறா. அந்த பேச்செல்லாம் வேணாம்ப்பா, நீ அவனை மறந்துட்டு தூக்கி போட்டுரு, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், உனக்கு நாளைக்கு வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். இவள் பயந்து போய் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் எத்தனை அங்கே வர்றான். அவனுங்க பார்த்துட்டு, நீ என்ன பையன் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், பாட்டிக்கு உட முடியலன்னு எனக்கு என்ன தெரியாதா, நான் உனக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கார்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கான். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நான் இவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து இவர் என்னை காப்பாற்றினாரு, அப்போ இருந்து இவருக்கு என் மேலே எனக்கு ரொம்பவே லவ் இருக்குன்னு அவள் சொல்கிறா. நம்ம நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவனுமே சொல்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து ஸ்கூட்டியில் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தான். அங்கே சைடில் வந்து ஏகப்பட்ட கார்ஸாக வந்துட்டுருக்கு. வாவ், எவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரு, இதெல்லாம் நான் இப்போ வரைக்குமே வந்து என்ஜாய் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ உள்ளே இருக்கிறத பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே அங்கே காசு 1 மில்லியன் அனுப்பி விடுறான். என் பொண்டாட்டி இப்படி ஸ்கூட்டியில் தான் வரக்கூடாது, ஒரு கார் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. ஸோ அவங்க அந்த சைடில் போனதுமே நம்ம ஷான் அதை பார்த்துட்டு, பாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வேறு பையனை தான் பிடிச்சிருக்கு, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி லவ்வெல்லாம் வர வைக்க முடியாது பாஸ், நீங்கள் மறந்துருங்கன்னு சொன்னதும், நீ நாளைக்கு வெட்டிங் ஏற்பாடு பண்ணு, சில விஷயங்கள்லாம் கட்டாயத்தினாலே நம்ம வர வைக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு அவங்க அவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. பார்த்தா உள்ளங்க லாரன்ஸ் இருக்கவுமே, இதான் என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பேலாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும், அந்த ஆள் பார்த்தா வாயெல்லாமே இப்படியே எச்சூறிட்டு அவங்க அவளை பார்த்தாங்க ஹாப்பிட்டு பேசினதுமே, ஹீரோயின் அங்கே எத்தன்ட்ட அவன் என்ன பையனை ஒரு மாதிரி பார்க்குறான்னு சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்ற சொன்னதும், அந்த பர்சன் நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அங்கே நாங்கள் நாளைக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொன்னதுமே, நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. பார்த்தா அந்த பேலா அந்த எத்தனோட கையை போய் எங்கே வந்து பிடிச்சதுமே ஹீரோயினுக்கு என்ன எல்லாரும் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அங்கே வெட்டிங்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட ஆளுங்களுமே அங்கே வெட்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவங்க அப்பா, இங்கே வந்துட்டு மிஸ்டர் கிம் லூகாஸுமே வந்து மேரேஜ் பண்ண போகிறாரா, நம்ம பேசாமல் அவங்ககிட்ட இருந்து விலகியே இருக்கணும், இல்லைன்னா நம்மளோட பாடி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு, சரியான பைத்தியமா இவன் வந்து வெட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான், இவனை போய் இதுக்காக மேரேஜ் பண்ண போகிறேன், நான் எத்தனை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்ட உள்ளே போகிறா. எங்கே எல்லாரும் வந்தாச்சு, எத்தனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா. அங்கே வந்து அந்த லாரன்ஸ் வந்ததுமே, நான் தானே பார்ப்பாப்ல, நான் வந்துட்டேன் பாருன்னு சொன்னதும், என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே வரேன்னு சொன்னதும், அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் என்ன உன்னை இங்கே 5 லாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வர சொன்னேன், எனக்கு ஓ மூலமாக ஏகப்பட்ட காசு கிடைக்க போகுது, அதனால தான் வர சொல்லியிருக்கேன், லாரன்ஸ்க்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறாருன்னு சொன்னதும், அப்போங்க அவள் பயந்து போயிட்டு எத்தனை கால் பண்ணால் ஃபோன் ரீச் ஆக மாட்டுது. பேலா சொல்கிறா, என்னப்பா உன்ன மாதிரி ஆளை போய் எத்தனை மேரேஜ் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொன்னதுமே, அந்த ஆள் கட்டாயப்படுத்தினதும் இவள் தள்ளி விட்டுட்டு ஓடனா அவங்க வந்துட்டு அடித்ததில் ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போகிற, அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அவளை அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஹாப்பியாகிட்டு அவளுக்காக டைமண்ட் கோல்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க ஷான் வந்து, சார் ஒரு பேட் நியூஸ், மேடம் வந்து வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும், அதை எப்படி அவள் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் உடனே கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ அங்கே வந்து போகிறப்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுது. அப்பாங்க உடனே வந்து பைக்கில் போகிற ஒரு பர்சன்ட்ட கட்டுக்கட்டாக காசை கொடுத்து பைக்கை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் கத்திச்சுக்கோவுமே, நீ இப்படிலாம் கத்தாத, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அது பேலா மட்டும்தான் அவங்க அப்பா சொல்கிறாரு. அங்கே வாயில் டிஷ் எல்லாமே வச்சு அவருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் அங்கே ஸ்டார்ட் பண்ண போனால் அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரானதும் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாயிருது. ஐயோ என்ன வந்துட்டு இப்படி லுக்காஸ் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே ஒருவேளை லாரன்ஸை வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்திருக்காரான்னு
சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்கே போய் வெல்கம் பண்ணதுமே ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே அடித்து விரட்டி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் என்ன பேபி நீ என்னோட பொண்டாட்டி நீ யார்ட்டையுமே சொல்லலையா அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அப்போ லுக்காஸ் மேரேஜ் பண்ண வேண்டியிருந்த பொண்ணு இவ தானான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயினுமே பயந்து போய் ஆமாம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே என்ன தைரியம் தான் நீங்கள் என் பொண்டாட்டி மேலே கை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுமே வந்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சதும் அங்கே லாரன்ஸ் பயந்துட்டு சரி இது உங்கள் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் காசுக்காக என்கிட்ட வித்துட்டான்னு சொன்னதும் இல்லை அவன் பொய் சொல்லிட்டுருக்கா அவளை பிடிச்சதுனால தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போனான்னு சொன்னதும் அங்கே ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு என்னோட பொண்டாட்டி எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டாங்க கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சாட்டை எடுத்து கையில் கொடுத்து பனிஷ் பண்ண சொன்னதுமே அந்த உடனே நான் உன்னோட அப்பா இல்லம்மா அப்படின்ற சொன்னதும் நீ தான் சொன்னீங்க உனக்கு ஒரே பொண்ணு தான் பேலான்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டா பிறகு அந்த பேலாக்குமே பயங்கரமாக அடி விழுகுது. லாரன்ஸ் அவள் அடிக்க போனதும் நம்ம ஹீரோ நீ இப்போ உன் கையெல்லாம் வலிச்சு போயிடும் நான் இதுக்கப்புறம் பனிஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சாட்டை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் கோல்டு எல்லாமே கொண்டு வர சொல்லி அவளை அலங்கரிச்சு நீ வந்துட்டு இப்போ என்னோட பொண்டாட்டியாக போகிறேன்னு சொல்லிட்டு கையில் ரிங்கெல்லாம் போட்டதும் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும் கல்யாணம் பண்ண முடியாது நான் வில்லேஜ்லேருந்து வந்தால் ஒரு சாதாரண பொண்ணு நான் வந்து உங்களுக்கு மேய்ச்சி கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வந்து கூட்டிகிட்டு போனால் அவன் மயக்கமாயிடுறான். ஸோ அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அதனால தான் மயக்கம் வந்துருச்சு சார் அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மெடிசன் எல்லாமே கொடுத்துச்சேக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஃபோன் வந்தது வெளியே போனதுமே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்கார பையன் கால் பண்ணுறான் பாட்டி இப்படி மயக்கமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் எஸ்கேப் ஆகி அங்கே வந்து ஓடி போயிடுறா. அங்கே உள்ளே வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை அப்போ அங்கே ஷான் வந்து சொல்கிறான் மேடம் வந்து திரும்ப எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க சார் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவனுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு எங்கே இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போனால் இங்கே பாட்டி அங்கே ரொம்ப முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு வாங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதுமே அந்த பையன் வந்து சொல்கிறான் நான் தான் கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் காசு அவளுக்கு செலவாகும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு உலகத்தில் யாருமே இல்லாமல் போயிடுவாங்க பரவாயில்லையா நீங்கள் இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு அவளை போக போகிறீங்களான்னு சொன்னதும் இல்லை என் பேத்தி கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ வெளியே பார்த்தாங்க அந்த பேலாவும் அவங்க அம்மாவுமே வர்றாங்க. இன்றைக்கி வந்துட்டு இவளோட பாட்டி வந்து இங்கே தான் இருக்காங்க சும்மா மட்டும் விடக்கூடாது இவங்களால தான் நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அவள் எப்படி நம்மளை அடிக்க விடலான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு இந்த லில்லியுமே இங்கே இருக்காளே நம்ம இதை எதிர்பார்க்கலேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே இவ தான்ப்பா அந்த மிஸ்ட்ரஸ் இவ கூட சேர்ந்துக்கிட்டு தான் இவங்க அப்பா அவங்க அம்மாவை சீட் பண்ணி ஏமாத்திட்டான் அப்படின்ற சைட்டு கோவமாகறாங்க. ஸோ அதை கேட்டுட்டாங்க ஹீரோயின் மரியாதை எங்கேருந்து போயிருங்க உங்களை பார்த்தாலே ரெண்டு பேர்த்தையும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிச்சேக்க நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய மனுஷனை போய் கல்யாணம் பண்ணிட்ட கல்யாணம் பண்ண பிறகு எங்களுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை நீங்கள் இப்படி என்னை கையெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க என்னப்பா இப்போ சொல்லிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிட்டியான்னு சொன்னதும் பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டின்னு சொன்னதுமே அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ எத்தனை நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கவன் பேர் கிம் லுக்காஸ் அவன் பெரிய வந்துட்டு பணக்காரன் ஆனால் அதை விட என்னென்னா பெரிய வந்து மாஃபியா அவன் யாரனாலும் கொலை பண்ணிடுவான் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பயமுறுத்துற மாதிரி பேசினதும் பாட்டி அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால தானே நீ இப்போ இந்தால போய் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட இப்படி கஷ்டப்படுத்தினேம்மா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெஞ்செல்லாமே வலிச்சதுமே பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் அழுகாதீங்க வாங்க நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போகலான்னு அவள் கூப்பிடுறா. பட் அவங்க ஆனால் அங்கே வரமாட்டாங்க என்னை எப்படியே விட்டுருமா நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாருமே வாங்க வெளியே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக ஏசி கொடுக்குறாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ஹாப்பியாகிட்டு உடனே அங்கே போகிறாங்க. யார் பாது பெரிய மகான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னதும் அங்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடி வர விரும்பலை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்ற வாசி அவரை கூப்பிடுறேன் வாங்க மிஸ்டர் கிம் லுக்காஸ் அப்படின்ற சைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டி எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. சோப்பாங்க அவன் வந்து அவன் சொல்கிறான் இந்த கிராமத்துக்கு பிள்ளைங்களுக்காக படிப்பு செலவுக்குமே காசெல்லாம் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இவர் வந்துட்டு மிகப்பெரிய நல்ல மனுஷனாக இருக்கார் இவரை பார்த்து இந்த மிஸ்ட்ரஸும் பேலாவுமே சேர்ந்து மாஃபியா அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து விரட்டுறாங்க. பிறகு பாட்டிகிட்ட போய் பாட்டி நான் வந்து மாஃபியா
அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து நிறைய பணம் வச்சுருக்கேன், உங்கள் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு அனுமதி கொடுங்க பாட்டி அப்படின்ற செட்டு கேட்குறான். ஸோ நம்ம ஷானை பார்த்தா பயமாக இருக்குது அவங்களுக்கு, சிரிக்கவே மாட்டானே இவன் செட்டுங்க பேசும்போது கொஞ்சம் சிரிச்சுக்காமே அப்படின்றா சொன்னதும், பாஸ் நீங்கள் என்ன பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. பாட்டி அங்கே வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பாட்டி நீ உட்காருப்பா, நான் வந்து உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயினுமே பின்னாடியே ஓட பார்க்குறா. அப்போ அங்கே அவன் நீ எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ இப்போ வந்து எஸ்கேப் ஆகி என்கிட்ட எதுக்காக வந்த அப்படின்ற செட்டு கேட்டா, ஏன்னா நீங்கள் நானுமே வந்து மேட்ச் கிடையாது அதனால தான் அவள் சொல்கிறா. ஸோ அவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு அவள் முடியாமல் பார்த்துட்டு அழுதுச்சுக்கதை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு போகலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்தணும், அவள் நார்மல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போகலாம், அதான் நல்லதுன்னு அவன் சொல்கிறான். பாங்க என் மைண்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் இல்லாமல் இருக்குது, நீ வந்துட்டு இப்படியே பேசிட்டு என்னை இரிட்டேட் பண்ண, ஏன்னா நீ ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்துட்டு கிஸ் பண்ண அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்னை விடுன்னு சொன்னால் அவன் பிடிச்சங்க கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே, நீ இப்போ என்னை விட்டுட்டு போக முடியாது, பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி பேசாதீங்க அப்படின்ட்டு சொன்னதுமே, சரி ஓகே எனக்கு கிஸ் கொடு நான் விட்டேன்னு சொன்னால் அவங்க கணத்தில் போய் கிஸ் கொடுக்குறா. இதெல்லாம் யாராச்சும் கிஸ்ன்னு சொல்லுவாங்களா, உனக்கு நான் எப்படி கிஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச அவன் வந்துட்டு கிஸ் பண்ணது. அவங்க கிச்சனில் இருந்து சவுண்டு கேட்டதுமே இவங்க வேகமாக போய் பார்த்தா பாட்டி அங்கே மயக்கமாகி கிடக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாயிருது. ஹீரோயின் அழுகுதுமே, கவலைப்படாத நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்மே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம லுக்காஸோட பிரதர் வர்றான், வாங்க அப்பாங்க என்னப்பா உன்னை ஏதோ ஒரு லைக் பண்ணிட்டுருக்காளாமே அப்படின்டா சொன்னதும், நீ கீழே வான்னு செட்டு பேசுறது கூட்டிகிட்டு போனால், சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து யாருக்கும் பிடிக்காது, பேரண்ட்ஸுமே என்கிட்ட தான் லவ் காமிச்சாங்க, இப்போ இந்த பொண்ணை எப்படி போய் நீ வந்து லவ் பண்ண வச்ச, உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டரை உன் பின்னாடி கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பினாலும் சரி இல்லை உல்ஃப் அனுப்பினாலும் சரி எல்லாத்தையுமே நீ போட்டு தள்ளுவ, அவ்வளோ வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் உன்னை எப்படி வந்து பிடிச்சிச்சின்னு சொன்னதும், போன டைம் வந்து நீ எப்படி வந்து அடி வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த டைமே நீ என்கிட்ட வந்து வசமாக வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டு அங்கேருந்து போனதும், கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து தோக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க ரொம்ப கோவப்படுறான். ஸோ எத்தனை நாங்கள் ஹீரோயினை மீட் பண்ண வந்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும், நான் வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு இருந்தேன்ப்பா, பட் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில் அடிப்பட்ட மாதிரி அவள் ஆக்டிங் பண்ணுறான். நான் உன்னை சின்ன வயசுல நினைக்காம காப்பாற்றினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு இவன் மேலே லவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தா. அங்கே அவ்வளோதான் நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை அவட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அவர் நானும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவரை தான் நான் மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னதும், நீ என்னை வெறி பிடிச்ச மாதிரி மாத்திராத, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் கேட்டுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் பேச்சை கேட்கலன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் பெட்டில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே, எனக்கு தெரியுமேடா நீ வந்துட்டு ஒரு காட்டு மிராண்டி அது இதுன்னு சொல்லிட்டு பேசினா நம்ம ஷான் அவனை பனிஷ் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவனை விடுங்க அப்படின்ற சைட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போகும்போது பாட்டி கரெக்டாக அப்போ அங்கே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் இப்போதைக்கு அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க, பட் கூடிய சீக்கிரம் சர்ஜரி பண்ணால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொன்னதும், அங்கே நம்ம லிலிட்டாவே நீ கவலைப்படாத உனக்கு காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். வெளியே பார்த்தா பேலாக தான் வெயிட் பண்ணிச்சேக்கா, ஏன்னா வேலை முடிஞ்சிச்சான்னு சொன்னதும், ஆமாப்பா என்னால் அவள் லுக்காஸை வந்து பிரேக்கப் பண்ணிட்டா, ஸோ கண்டிப்பாக அவள் இதுக்கப்புறம் வந்து எனக்கு காசுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான்னு சொன்னதும், வெயிட் பண்ணட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிளவி சாகுற வரைக்கும்னு அவள் சொல்கிறா. ஸோ ஹீரோயின் பார்த்தா அதெல்லாமே கேட்டா வெளியே இருந்து, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, நான் எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்கிறேன்னு பார்ப்பேன் தாண்டா, நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துச்சேக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசில் உல்ஃப்டேருந்து அவளை காப்பாற்றினது நான் தான் சொல்லிட்டு அவள் நினச்சிச்சேக்கா, பட் நான் எதுக்கு அவளை போய் காப்பாற்ற போகிறேன், வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அந்த கிரெடிட் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க நான் உன் வேலையெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு கிரெடிட் என்னன்னு சொன்னதும், ஆல்ரெடி நம்ம ரூம் புக் பண்ணியாச்சுப்பா வா போகலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இங்கே சின்ன வயசில் அவங்க பாட்டியை காணமேன்னு சொல்லிட்டு தேடிட்டே போயிருந்திருக்கா. அப்போ அங்கே ஒரு உல்ஃப் வரவுமே அதை பார்த்து அவள் பயந்து போயிடுறா. அட்டாக் பண்ண வந்தால் ஒரு பையன்தான் வந்து அங்கே அவளை காப்பாற்றிட்டு அந்த உல்ஃபை வந்து கொலையுமே பண்ணியிருக்கான். உனக்கு அடிபட்டிருக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்லை தேவை கிடையாது, என்னை வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ்லேருந்து பிரதர்லேருந்து யாருக்குமே பிடிக்காது, எனக்கு யாருமே லவ் கொடுக்க மாட்டாங்க, நான் இப்படி தனிமையில் இருக்கிறதுக்கு நான் செத்து போயிடுறதே மேலுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கவலையாயிடுச்சுக்கா.
இருக்கா. இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவனுக்கு யாராச்சும் லவ் பண்ணுறாங்களான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. மாடியில் பார்த்தா அங்கே பாட்டியோட ரூமில் அங்கே லீ என்ற ஒரு மொட்டையை வந்து இந்த கிளவியை தூக்கி வெளியே போடுங்க, நான் இந்த ரூமில் இருக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என் பாட்டியோட ரூம்னு சொன்னதுமே நான் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உன் பாட்டிக்கு நீ இன்னும் பில்லே பே பண்ணலையாமே, வந்துட்டு இந்த கிளவியை தூக்கிட்டு வெளியே போன்னு சொன்னால் நான் காசு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிடுவேன், நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னால் அந்த ஆள் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்ததும் அவன் மேலே போய் அவள் இடிச்சுடுறா. என்ன உன்னை யாரும் தொந்தரவு பண்ணுறாங்களான்னு சொல்லும்போது பார்த்தா அந்த மொட்டையை வந்து அவளை குச்ச வச்சு அடிக்க வந்ததும் நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிச்சிக்கிறான். என்னப்பா என்ன நீ வந்துட்டு ரொம்ப உன்னை வந்து பெரிய மகாத்மா மாதிரி காமிச்சிக்கிறியா, நீ என்ன ஹீரோயிசம் பண்ணுறியான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஷான்மே வந்து அந்தால போட்டு அடிச்சு அங்கே பிடிச்சிடுறாங்க. இப்போ அங்கே உன் பணத்தை வந்து திமிரா காமிச்சிட்டு இருந்தியா இவட்டன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு சரி யார் வந்து பெரிய பணக்காரன்னு காமிப்போமான்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தங்க கட்டிகளாக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த மொட்டை பயந்து போயிட்டு இந்த ஊரில் லுக்காஸை தவிர என்னை விட பெரிய பணக்காரன் யாரும் கிடையாது, யார் நீன்னு சொன்னதுமே அந்த லுக்காஸே நான் தான் சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்குறான், பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்கிறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவன் உன்னை டச் பண்ணானான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கவுமே புரிஞ்சுக்குது, உனக்கு அவ்வளோ வாயான்னு சொல்லிட்டு அங்கே தங்க கட்டியை வச்சு மண்டையை உடைச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் நான் உன்னை பார்க்கக்கூடாது, இதை நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி விட்றான். ரூம்குள்ளே வந்துட்டு பாட்டியாவே பெட்லெல்லாம் படுக்க வச்சு டாக்டரை வச்சு செக் பண்ணால் அவங்களுக்கு உடனே நம்ம சர்ஜரியும் பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நிறைய காசு இருக்குது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் தேவை கிடையாது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் இன்னுமே அந்த எத்தனை நீ நம்பிட்டு இருக்கியா, கரெக்டாக தேவைப்படுற டயத்தில் அவன் காணாமல் போயிடுறான் அப்படின்ற சொன்னதும் அங்கே ஹீரோயின் எனக்கு காசு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நான் வேற ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அந்த காப்பாற்றின பையனை பற்றி யோசிச்சுட்டேக்கா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நீ இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிடுன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா, வீடு போச்சுன்னா அப்புறம் வந்து நீ எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டா அதை பிறகு பார்த்துக்கலாம், பட் வந்து பாட்டி உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்தா பாட்டியை காணும். அங்கே நம்ம ஷான்ட்ட என் பாட்டி எங்கன்னு சொன்னதுமே எனக்கு தெரியாது மேடம் நீங்கள் சார்ட்ட கேளுங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு ஹீரோவை மீட் பண்ண போகிறா. என் பாட்டி எங்கன்னு சொன்னதுமே பாட்டி என்கிட்ட சேஃப்டியாக இருக்காங்க, நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு ரெக்யூஸ் பண்ணணும்னு சொன்னதும் நான் என் உன்ட்ட ரெக்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவன் வேமா மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ இப்போ என்னை வந்துட்டு ரெக்யூஸ் பண்ணாதான் பாட்டி கிடைப்பாங்க அப்படின்ற சொன்னதும் ப்ளீஸ் விட்டுருன்னு சொன்னதும் இப்படி தான் ரெக்யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவன் வந்து கிஸ் பண்ணுறான். நீ இப்போ என்ன ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படின்ற சொன்னதும் கூப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் வந்துட்டு சொன்னேன்னா சரிப்பட்டு வராது, நீ ஹஸ்பண்ட் கூப்பிட்டு தான் ஆகணும், பாட்டி வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நீ பாட்டிச்சுக்க உனக்கு புரியுதா அப்படின்றத அவ சொல்றா. இருந்துட்டு போட்டுமேப்பா பரவாயில்ல, பாட்டி என்கிட்ட தான் இருக்காங்க, நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் சரி ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு நீ தான் வேணும், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ தான் எனக்கு வேணும்னு அவன் சொல்கிறான். பாட்டி வந்து பார்க்கணுமா அவங்கள காப்பாற்றணுமா அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் அவளுக்கு பாவம் வேற வழி இல்லாமல் போயிடுது. சரி ஓகே அப்படின்றத சைட்டா ஒத்துக்கிறா. உடனே அவங்க வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான் மேரேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போங்க ஹீரோயின் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் என் பாட்டியை என்கிட்ட அனுப்பி விட்ருன்னு சொன்னதுமே எங்கே போயிட்டுருக்க என் கூட வீட்டுக்கு வான்னு சொன்னதும் நீ வந்து சரியான ஒரு ஃப்ராடு பையன், கல்யாணம் பண்ணிட்டா என் பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னேன்னு சொன்னதும் நான் என்ன நாய்க்குட்டியா, நான் வந்துட்டு இப்போ என்ன குறைச்சி காமிக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் வம்பு பண்ணி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். அங்கே மெய்டவங்கெல்லாம் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இது யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஷான் இது உங்களை வந்து கவனிச்சிக்கிறதுக்காக இருக்காங்க மேடம்னு சொன்னதும் என்னோட வேலையை நானே பார்த்துக்குருவேன்னு அவள் சொல்கிறா. என் பாட்டி எனக்கு வேணும்னு சொன்னதும் பாட்டியை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் ரூம்க்குமே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ரூம்குள்ளே போனதுமே நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாகிடுங்க மேடம், சார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருன்னு சொன்னதும் அவன் இங்கே வரான்னு சொன்னதும் என்ன மேடம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் நைட், அதுக்கு மேலே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட தானே சேர்ந்து இருப்பாருன்னு சொன்னதும் இவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்ததுமே என்னப்பா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவர் ரொம்ப பயந்து போயிருக்கவுமே என்ன உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா நம்மளோட வெட்டிங் நைட்டேன்னு செட்டு கேட்டா எனக்கு பிடிக்குது பிடிக்கல, நீ வந்துட்டு என்ன ஆசைப்படுறியோ அதை பண்ணிட்டு போ, என் பாட்டியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த எத்தனை இன்னும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் அவனை லவ் பண்ண கிடையாது, நான் வேற ஒரு பர்சனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை யாருமே வந்துட்டு லவ்வே பண்ண மாட்டாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொன்னதும் நானுமே அப்படி சூழ்நிலையில தான்ப்பா இருக்கேன், நீயுமே என்னை வந்து நினச்சா லவ் பண்ணலாமேன்னு சொன்னதும் நீ போய் பேசிட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய வந்து பணக்காரன் மாஃபியா, நீ யாரை
வேணாலும் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், லவ்வெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணிட்டு போ அப்படின்ற சொன்னதுமே அந்த பர்சனை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்ல வர்றா. பட் அவன் கழுத்தை பிடிச்சிட்டு நான் கேட்க விரும்பலை, நீ என் கூட சேர்ந்தே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு என் மேலே லவ் வந்துடும் சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நான் பக்கத்து ரூமில் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்கிட்ட கூப்பிடு, விருப்பம் இல்லாமல் நான் கண்டிப்பாக உன்னை டச் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பார்த்தா வாங்க அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றான். என்னப்பா உனக்கு இன்னைக்கு வெட்டிங் நைட்டு கல்யாணத்துக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்தேன், பொண்டாட்டி என்னை விரட்டி விட்டாளா வெளியே? நான் தான் சொன்னேன்ல உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, பார்த்தியா சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸோட லவ் கிடைக்கல, இப்போ பொண்டாட்டியோட லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவள் ஏகத்தாளமாக பேசினதும் அவ்வளோதான் கோமாகி போயிட்டு நம்ம ஷான் போட்டு அடித்ததுமே என்ன தைரியம் தான் நீ என்ன அடிப்பேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ பேசிகிட்டே இருப்ப, எங்கள் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு நல்லா பஞ்சிங் பேக் கிடச்சிருக்குன்னு சொன்னால் பயந்து அவனும் அவன் கார்டு ஓடி போயிடுறாங்க. அப்பாங்க அவன் இப்போ என்னை போட்டு அடிச்சிருக்கான், கண்டிப்பாக நான் அவனை பழி வாங்க விட மாட்டேன், அவனுக்கு உண்மையிலே அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சு, பட் அவளுக்கு வந்து லவ் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகணுன்னு சொல்லிட்டு கீழே போகிறா. பார்த்தா அங்கே நம்ம வாங்க வந்திருக்கான். நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டதும் நான் அவனோட பிரதர் தான், நான் இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பேச வந்திருக்கேன், நீ ஓட்டுக்கு கிளம்பி போயிரு, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், அவன் எப்பயுமே உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்ல விஷயமா தான்ப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் அப்போ எங்கள் பாட்டின்னு சொன்னதும் பாட்டியுமே கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து நான் விட்டுருவேன் அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ஒரு விஷயம் சொல்லவா, நீ அவன் மோசமானவேன்னா நீ அதை விட மோசமானவேன்னு சொன்னதும் என்னது மோசமானவனா, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன், லுக்காஸ் மாதிரி ரொம்ப மோசமானவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு மனசுலேயும் அவனுக்கு உண்மையில லவ் வந்துருச்சு, அந்த லவ்மே கிடைக்கக்கூடாது, நீ திரும்ப அவனுக்கு லவ் கொடுத்துடக்கூடாது, அதனால தான் துரத்தி விட்றேன்னு சொல்லி யோசிக்கிறான். நீ சின்ன வயசுல வந்து ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேலப்பா, அந்த பையனை வந்து நீ மீட் பண்ண வேணாமா, அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்ற செட்டு போகிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ வந்து எதுக்காக அங்கே வாங்க வந்தால் உன்ட்ட என்ன பேசுனான்னு சொன்னதும் ஒன்றும் பேசலப்பா, அவர் ஒன்று தான் பார்க்க வந்தாருன்னு சொன்னதும் நீ இவ்வளோ மார்னிங்காக எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் அவன் இங்கே வரமாட்டான், நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நான் பாட்டியை பார்க்க போகணுன்னு சொன்னதும் நானுமே உன் கூட வரேவா, நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் போலி ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு இது, எனக்கு எதுக்கு இது வேணான்னு சொன்னதும் அப்படி இருந்தாலுமே அவன் வாங்குறான். ஸோ அப்போ அவனுக்கு ஃபோன் வந்ததுமே கார்டை கொடுத்து உனக்கு என்னென்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, நான் வந்துடுறேன்னு செட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அங்கே வர்றாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, அந்த எத்தனை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இவனை நம்பி அவனை போய் பிரேக்கப் பண்ணிட்டாப்பா, என்ன பண்ணுவா, காசு இவன் கொண்டு வருவான்னு ஏதாச்சும் ஓரத்தில் உட்காந்து அழுதுட்ருப்பாளான்னு சொல்லிட்டு கிண்டலாக நக்கலாக பேசிகிட்டு இருந்தா. ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அந்த எத்தனை ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என்னப்பா என்னை பற்றி தான் குடும்பமே பேசிகிட்டு இருந்தீங்களா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ இந்த பேலா கூட சேர்ந்து ட்ராமா பண்ணன்னு தெரியாதா, ரெண்டாவது நீ எனக்கு வந்துட்டு என்ன எந்த ஒரு சின்ன வயசுலையும் காப்பாற்றலை, நீ ஒரு ஃப்ராடு பையன் சொன்னதும் உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வந்து போய் சொல்லி எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்றதாமே சொல்கிறான். பட் ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே இதுக்காக ஷாப்பிங் பண்ண வந்திருக்க, இங்கே வந்துட்டு இருக்கிற பொருளெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, ஏதாச்சும் தெருக்கடையில் போய் வாங்க அப்படின்றா சேர்த்து இன்சல்ட் பண்ணிட்டு இவ தொட்டதெல்லாமே வந்து கிருமி அட்டாக் ஆகிருக்கும், நான் இப்போ சானிடைசர் சொல்லிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அவள் ஸ்ப்ரே பண்ணிச்சேக்கா. ஹீரோயினை பிடிச்சிட்டாள்னா அங்கே ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு கோவமாகி போயிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸோட வேலை 1 மில்லியன் அப்படின்ற சொன்னதும் ஐயோ அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபேமிலியெல்லாம் சாக்காகுறாங்க. அப்போ ஹீரோயின் இவ தான் என்னை வேணுக்குனே பிடிச்சி தள்ளி விட்டா அப்படின்ற சொன்னதும் அப்போ பேலா இதெல்லாம் வந்துட்டு யார் இப்போ பார்த்தாங்க அப்படின்றத செட்டு கேட்குறா. என்ன வந்து இந்த ட்ரெஸ்க்கு வந்து கொடுக்க காசு எதுவும் இல்லையா, இவ கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கான்னு செட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் ஷாக்காய் போயிடுது. என்ன வந்துட்டு என் பொண்டாட்டிகிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இவ்வளோ விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிட்டீங்களா, யார் உங்கள் பொண்டாட்டின்னு செட்டு கேட்டா. லில்லி தான் என் பொண்டாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த எத்தன் நீங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டீங்க, என் கண்ணால் நான் பார்த்தனேன்னு சொன்னதும் அப்போங்க ஹீரோயின்ட்ட இவனை அடித்தா உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகாதேப்பான்னு சொன்னதும் எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுமே போட்டு போலன்னு பொழந்து விட்டான், உன்னை அன்னையிலேருந்தே அடிக்கணும்னு நினச்சேன்டான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கார்டை கொடுத்து காசை பில் பே பண்ண சொன்னால் அதில் எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது
10 பில்லியன் காசு கொடுத்துருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. ஹீரோயினே ஷாக் ஆகி போயிட்டு ஏன்னா செலவுக்கு 10 பில்லியன் கொடுத்தானான்னு சொல்லிட்டு, எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ வந்து வில்லேஜுக்காரி அப்படின்ற சொன்னதும் அவள் எங்கே வேணாலும் இருந்து வந்துட்டு போகிறா. இப்போ அவன் பொண்டாட்டி அவள் கையில் போட்டிருக்க ரிங் வந்து வெட்டிங் ரிங் அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்கள் எல்லாருக்குமே நான் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கண்ட்ரி சைடில் இருக்கவங்கள அப்புறம் கேவலமாக பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் நீங்களே போய் அங்கே தான் பிழைக்க போகிறீங்க. முதல் அடித்து உங்களை விரட்டுங்கன்னு சொல்கிறான். ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கினியா இல்லையான்னு சொல்லி கேட்டால் அவள் இல்லைன்னு சொன்னதுமே இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே நீங்கள் வாங்குங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஷானோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது. ஐயோ இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் நான் தான் தூக்கி சமக்கணுமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அவனுக்கு. இதை போட்டுட்டு வாப்பான்னு சொன்னதுமே போட்டுட்டு வந்தால் பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் நினச்சேன் பட் ஆனால் இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிறகு அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக அவங்க வேகமாக கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நம்ம ஷான் பாட்டிக்கு நல்ல விதமாக ஆப்ரேஷன்ஸ் நான் முடிஞ்சிருச்சு மேடம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு எப்போ ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னதும் அன்னைக்கு நீங்கள் பேசுகிறதுக்காக வெளியே போனீங்க இல்லையா அப்போ தான் மேடம் சொன்னதும் அப்படின்னா இவன் பாட்டிக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக தான் தூக்கிட்டு போயிருக்கானா, நான் கூட கிட்னாப் பண்ணிட்டான்னு நினச்சேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவனுமே வந்ததுமே பாட்டி நானும் லில்லியுமே மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் உங்களுக்கு உடம்பு முடியலை, அதுக்கப்புறம் கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம் பாட்டி, உங்களுக்காக கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பாங்க நம்ம ஷான் வந்துட்டு நல்லா டான்ஸ் பண்ணுவான், டான்ஸ் பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு அவனை ஆட சொன்னான். பாஸ் ஏன் பாஸ் இப்படி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டாவா நம்ம 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவங்க எனக்கு டான்ஸ்லாம் பண்ண தெரியாதுப்பான்னு சொன்னால் அப்போ நானே தனியாக ஆடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இங்கே கிளாப் பண்ணிவிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி அவன்கிட்ட சரி நீ எப்போ இருந்து என் பேத்தியை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் பாட்டி என்கிட்ட காசு ரொம்ப அதிகமாக இருக்குது, காசை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நான் அவளை வந்து பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்குவேன் பாட்டி அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இப்போ திரும்ப அங்கே ரூமுக்கு வந்துட்டு பாட்டி உங்களுக்காக தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னால் இல்லைல்ல ஆல்ரெடி அவனே தண்ணி கொடுத்துட்டான், இங்கே வா நீங்கள் வந்து உட்காரு அப்படின்ற சொல்கிறாங்க. அவன் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், ஃபஸ்ட் டைம் உனக்காக அவன் வில்லேஜுக்கு வந்தான் பார்த்தியா அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, உனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ரெண்டாவது உனக்காக தான் என்னவே காப்பாற்றிருக்கான், கிராமத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவன் நல்ல பையன்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கா அவனை அப்படின்ற சட்டி கேட்டதோ ரொம்ப நர்வஸ் ஆகுறா. நீ அவசரப்பட வேணாம் மெதுவாக கூட எனக்கு பதில் சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க நம்ம வாங்க வர்றான் ஹீரோயின்ட்ட டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டு நீ இப்போ என்ன ஓகே சொல்கிறியான்னு சொன்னதுமே அவங்க அந்த டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஹஸ்பண்டை பிடிக்கலன்னா நான் அந்த ஆள்கிட்டே சொல்லிடுறேன் பின்னாடி வராதன்னு, உன் கூட சேர்ந்து நான் வந்து இப்படி பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் போனா. அவளை அங்கே அடித்து கிட்னாப் பண்ண சொல்லிடுறான். நீ தான் என்னை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவனை யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ பிறகு நம்ம ஹீரோங்க வந்து பாட்டிகிட்ட எங்கே பாட்டி அவளன்னு சொன்னதும் வெளியே தான் பார்ப்போனான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்காகவே ஃபோன் பண்ணுறான். அங்கே வாங்க ஃபோன் அட்டன் பண்ணதுமே நீ என்ன என் பொண்டாட்டி ஃபோனை வச்சுட்ருக்கான்னு சொன்னால் நான் என்னப்பா பண்ண முடியும், உன் பொண்டாட்டி வந்து உன்னை லவ்வே பண்ணலை, என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா, அவளுக்கு பிடிச்சவங்கள தேடுறதுக்காக நைட்டு கிளம்ப போகிறா, போட் டிக்கெட்டுமே நான் கொடுத்துட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினால் எதுவும் பேச முடியல, கழுத்தில் கத்தி வச்சுட்ருக்கான். இல்லை நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது, யாருமே உன்னை லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் அவன் சொல்கிறத நம்பாதன்னு சொல்கிறா. பட் அதுக்குள்ளே அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் என்னோட பொண்டாட்டி அவள் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தேடுறது கிளம்புனதுமே நம்ம ஷானுக்கு எங்கே இவங்கெல்லாம் போனாங்கன்னு ஷாக்காயிட்டு இருந்தான். அங்கே காட்ஸ் வந்துட்டு நடந்த விஷயத்த சொன்னதும் கண்டிப்பாக அப்போ தேடி தான் போயிருப்பாரு, அவரே ஆபத்தில் மாட்டிக்க கூடாதுன்னு செய்தி இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ காரில் இவ்வளோ வேகமாக கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வின் பண்ணணும்னா நீ அவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து கூட்டிகிட்டு போனா பின்னாடியே ஹீரோவோட கார் வருது. அதை பார்த்துட்டு சார் லுக்காஸ் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி நிப்பாட்டி வந்துடுறான். அப்போ அங்கே ஹீரோயினை பிடிச்சி இறக்குனதுமே நீ என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு எங்கே போவ, வா லிலி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற செட் அவன் கூப்பிட்டா. அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உன்னை பற்றி எனக்குன்னா தெரியாதா நீ வருவேன்னு, நான் வந்து சும்மா தனியாக வந்து உன்ட்ட மாட்டுவே நீ நினைக்கிறியா, ஆல்ரெடி பக்காவாக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லா ஆளுங்களையுமே கூப்பிட்டதுமே பட் ஹீரோ பார்த்தா எல்லாத்தையுமே போட்டு அடி அங்கே பொழந்து கட்டிடுறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு பயமாயிட்டு கால் கையில் நடிங்கி அங்கே வந்து யூரினே பாஸ் பண்ணிடுறான் அங்கே ட்ரெஸ்லேயும். இப்போங்க நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, அவ்வளோ ஈஸியாக நீ என் பொண்டாட்டி தூக்கிட்டு போவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதும் இப்போங்க நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா நீ எதுக்கு
நீ எதுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பாங்க ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கணும், ஒரே உரைக்கில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைலாக் ஐயா பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கே வந்து கத்தியை வச்சு அவங்க அட்டாக் பண்ண போனால் ஹீரோ உடலை வந்து அவனுக்கு அடிபட்டுது. அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும், நீ என் பொண்டாட்டி என் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், பட் நீங்கள் வந்துட்டு இப்போ மாட்டிக்கக்கூடாது, போன்னு சொல்லிட்டு அவன் கத்தி அங்கே அவளை விரட்டி விட்டதுமே பார்த்தேல இப்போ அவளுமே பயந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டா, உன்னை யார் லவ் பண்ண மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு என் மனசில் ஆழமா இந்த விஷயத்தையும் அவங்க வந்து ஒரே வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பார்த்தா திரும்ப ரிட்டன் வந்து கல்லை விட்டவனை எரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். நான் வில்லேஜுக்கார பொண்ணுடா, குறி வச்சா தப்பாதுன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததும் ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ எதுக்காக வந்தேன்னு சொன்னதுமே நான் யார் கூட சேர்ந்து இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ யாரா இப்போ என்கிட்ட வந்திருக்கு அப்படின்ற சைட்டாகவே கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம வாங்க்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு ஏன்டா இப்போ சாக போகிற டயத்தில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றா சரி கோவப்பட்டதும் அப்பாங்க நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குதான்னு சரி கோவப்பட்டா, நான் சின்ன வயசுலேயே உன் பின்னாடி உல்ஃபை விட்டேன், அப்பயுமே வந்துட்டு சாவம் பொலஸ்டியலான்னு சொன்னதுமே அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா நம்மளை காப்பாற்றினது லுக்காஸ் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அதுக்குள்ளே பார்த்தாங்க நம்ம ஷான் வந்துடுறான். அவங்க வந்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. மேடம் நீங்கள் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், சாரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாஸே இதுக்கப்புறம் இவனை டீல் பண்ணுவாங்க, நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போட்டு கார்ட்ஸ் வந்து அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு அங்கே அடிபட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே காரில் போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அப்பாங்க ஒரு விஷயம் கேட்குறா, நீ சின்ன வயசில் உல்ஃபை வந்து கொலை பண்ணி ஒரு பொண்ணை காப்பாற்றினியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. பின்னாடி முதுகில் ஒரு பர்த் மார்க் அவள் பார்க்குறா. ஸோ அந்த பர்த் மார்க் வந்து உனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது. அப்படின்னா இந்த பையன் தான் அதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து அந்த பர்சன் நீ தானான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் அவங்க பிரதர் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு அங்கே குதிரை சவாரி பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்ததும் இவன் கீழே விழுந்து அடிபட்டுட்டு அவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஆளுததுமே அவங்க பேரண்ட்ஸ் போட்டு அவனை அடிச்சுட்டு உனக்கு இன்றைக்கி சோறே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனை தான் கேர் பண்ணியிருக்காங்க, நீ தான் பிரதர் அவனை தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த கேண்டியை தூக்கி போட்டுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனால் அதை சாப்பிட்டுட்டு அவன் கேண்டி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். ஸோ ஹீரோயின்ட்டு அவன் இப்போ நானுமே வந்துட்டு ரொம்ப தனிமையில் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ தனியாக இருக்க ஏதோ ஒரு பையனை லைக் பண்ணுறேன்னு சொன்னையே அந்த லெவல் நீ எனக்கு கொடுக்க முடியாதாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு நான் லவ் பண்ணிகிட்ருக்க அந்த பையனை நீ தான் அப்படின்றத சொல்கிறா. பட் அதுக்குள்ளே அங்கே அவன் மயக்கமாயிடுறான். இவள் பயந்து போயிட்டு நம்ம ஷான்ட்ட வேமா நீங்கள் காரை வந்து ஓட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ டாக்டர் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், கொஞ்சம் ஆழமாக தான் அடிபட்டுருக்கு, பட் நல்லா இருக்காரு, கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் ஷான் வந்து மேடம் நீங்கள் போங்க, நீங்கள் போய் வந்து ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால், இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அவனுக்கு புளிப்பு வருது. ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் படுத்துருக்கவுமே அங்கே அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அவளை போய் இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அதுக்குள்ளே அங்கே ஷான் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போங்க என்னன்னு பார்த்தா அவங்க கீழே பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ என்ன பண்ண என்னோட பையனன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா, உங்கள் பையன் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டான், இந்த டைம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் உன்னோட பிரதர், நீ தான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் நான் வந்து இத்தனை வருஷமாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்த தான் உங்கள் பையன் வந்துட்டு உயிரோடு இருந்தான், இல்லை நான் மன்னிக்கலைன்னா என்றைக்கோ செத்து போயிருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அந்த வில்லேஜுக்காரிக்காக நீ உன் பிரதரை வந்து ஜெயிலுக்கு போடுவேன்னு சொன்னதும் அவள் என் பொண்டாட்டியை என்கிட்ட பிரிக்க பார்க்குறான், நான் எப்படி மன்னிப்பேன்னு சொல்லிட்டு அவோப்படுறான். இவங்களை வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டதுமே நம்ம என்ன பண்ணுறது, வாங்க எப்படி காப்பாற்றுறது, இவன் நம்மளை கழுத்தை பிடிச்சி வேறு வெளியே தள்ளிட்டான், அதுவும் அந்த வில்லேஜுக்காரிக்காகன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி இருக்கட்டும், இவன் கிராண்டாக வெட்டிங் பண்ண போகிறான்ல, அங்கே ஏகப்பட்ட கேங் லீடர்ஸ் வருவாங்க, எப்படி வந்துட்டு இந்த வில்லேஜுக்காரியை போய் ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே வந்து திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் ஆளை காணும். அவள் எங்கே திரும்ப ஓடி போயிட்டாளான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு கயிறெல்லாமே கொண்டு வர சொல்கிறான். அவளை தேடி கண்டுபிடிச்சி இந்த டைம் கட்டிப்போட்டு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துடுறா. என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். உடனே நீடன் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்றத சேர்த்து கேட்குறான். இப்போ ஹீரோயின் நான் எப்போ சொன்னேன் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு, நான் உன் பொண்டாட்டியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் ஹாப்பியாயிட்டு அவளை போய் கிஸ் பண்ணா. அங்கே கார்ட்ஸ் இருக்காங்க எல்லாருன்னு சொன்னதும் யார் அதை பார்த்தது அது அப்படின்றத சொன்னா, ஐயோ நாங்களாம் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்துக்கிறாங்க.
அப்போங்க நம்ம ஷான் கையில் இருக்கிற கயரை பார்த்து என்ன இது கயரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் மேடம் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன்ல அதுக்கு தான் சொல்லிட்டு அங்கே அவர் ஸ்கிப்பிங் பண்ணிட்டுருக்காரு. அப்போங்க ஹீரோயினை வேமா அவங்க ரூம்க்கு தூக்கிட்டு போனதும் என் நிலமை எப்படி ஆயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு ஷானுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அவர் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இது பகல் நேரம்னு சொன்னதுமே அப்போங்க பகல் நேரம் ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்க அவளை கிஸ் பண்ணுறான். சரிப்பா நீ வந்துட்டு ஏதோ ஒரு பையனை லைக் பண்ணேன்னு சொன்னையே யார் அந்த பையன் சொன்னதுமே அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை நீ சொல்லாத நான் அதுக்கப்புறம் ஜெலஸ்லேயே வந்துட்டு எரிஞ்சே சேர்த்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின்ட்ட நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் உங்கள் பொண்டாட்டியை வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கே வெட்டிங் டைமே வந்துடுது. ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வந்தா அங்கே நம்ம ஹீரோட அம்மாங்க நின்றுட்டுருக்காங்க. பார்த்தாங்க இருக்க எல்லாருமே உன் மருமக பார்க்க ரொம்ப அழகாக இருக்காப்பான்னு சொன்னால் அவள் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜுக்காரியா அப்போ இவனை செடியூஸ் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி பேசினா இல்லை பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா உன்னோட மதர் இன்லாக்கு நீ டீ சர்வ் பண்ணுமான்னு சொன்னால் அங்கே மெயிலை கூப்பிட்டு அவங்க டீ கொண்டு வர சொன்னதுமே என்னப்பா நீ வந்துட்டு உன் மருமகிட்ட டீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த மெயில் வந்து வேணுக்குன்னே அந்த டீ பாட்டை ஹீரோயினை ரொம்ப சூடாக இருக்குது அதை தொட வச்சதும் ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப பயமாயிருது. ஷான் அந்த மெய்டை பிடிச்சவங்க அடிச்சு திட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன தைரியம் தான் மேடம் மேலே இந்த கை வைப்பேன்னு சொல்லிட்டு அப்போங்க நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பொண்டாட்டின்னு சொன்னதும் அந்த மதர் இல்லை அவளுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நீ தயவு செஞ்சு தப்பால புரிஞ்சுக்காதப்பா நாங்கள் சும்மா அவட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ வந்துட்டு எந்த இடத்துல இருக்கன்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும் நீ வந்து பார்த்து டைம் கொடுத்து பேசுகிற லெவலுக்கு தான் இவங்க நிலைமை இருக்குது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவமாய் போயிட்டு நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசினா நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து இங்கே அதிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க அப்ராடில் தான் போயிருக்கணும் திரும்ப கண்ட்ரிக்குள்ளே வர முடியாதுன்னு அவன் மிரட்டான். ஸோ அப்போங்க இன்னைக்கு உனக்கு என்ன போகுது பாருன்னு சொல்லும் போதே அங்கே ஹீரோ பார்த்தா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜுக்காரவங்களெல்லாம் மேரேஜுக்காக கூப்பிட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அவங்க நீ சின்ன பிள்ளைய வளர்ந்தப்போ நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கி உனக்கு கல்யாணத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோன்னு சொன்னதும் எங்கே இந்த பிச்சைக்காரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே மிஸ்டர் ஜார்ஜ் அவங்க வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணி பேசின்றது தான் மிஸ்டர் யூ வரலையான்னு சொன்னதும் அவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாருன்னு சொல்லும்போது வேணுக்குனே ஹீரோயினோட ட்ரெஸ் மேலே அங்கே டீயை வந்து கொட்டி விட்டதுமே இருக்கட்டும் பரவாயில்ல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. பார்த்தாங்க வெளியே வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி விட ட்ரை பண்ணால் அந்த மெய்டு வந்து மாஸ்டர் யூ இந்த லேடி மயக்கமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இதான் மிஸ்டர் யூவான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே உள்ள இந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்க போனதுமே இப்போ மாஸ்டர் யூ அவன் பொண்டாட்டி எந்த மாதிரி எப்படி பண்ணலாம் இப்போ மிஸ்டர் ஜார்ஜ் வேறு வந்திருக்காரு யார் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த வில்லேஜுக்காரவங்களை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக நீங்களை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ரொம்ப கோவமாயிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கதா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நீ இன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்க நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லிட்டு பேசினா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே ஜார்ஜுமே இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கு இப்போ என்ன பண்ணுறது இப்போ யூ வேறு மயக்கமாயிட்டாரேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அப்பாவும் அம்மாவுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ இந்த மாதிரி வில்லேஜுக்காரியே கல்யாணம் பண்ண வேணாம் கல்யாணத்தை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடலான்னு சொன்னால் அங்கே ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போய் இங்கே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு வேணா காமெடி பண்ணிட்டுருக்கான்னு சொன்னால் அவங்க டான்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜார்ஜ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அங்கே பாராட்டிட்டுருக்காரு. அப்போ அங்கே ஹீரோயின் மிஸ்டர் யூ வந்து வர வழியில் மயக்கமாயிட்டாரு நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அவரோட தரப்பில் உங்களுக்காக நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் நாங்கள் வில்லேஜில் வளர்ந்துருக்கலாம் பட் நாங்கள் ரொம்பவே வந்துட்டு உழைச்சி சம்பாரித்து வாழக்கூடியவங்க என்னோட அங்கிள் ஆண்டியிலேருந்து பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு வந்துட்டு வேலை செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை யாராச்சும் அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்கன்னா அது என்ன படுத்துகிற மாதிரின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அதை கேட்டுட்டு இவங்களால எதுவுமே இதுக்கப்புறம் பேச முடியல வாய் முடிட்டு பேசாமல் ஆயிடுறாங்க. அப்பாங்க அந்த மெய்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுமே அவங்கள பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க. அந்த மெய்டு வந்து ஒத்துக்கிறா இதை பண்ண சொன்னதே இவங்க தான் சொல்லிட்டு டீயில் வந்து கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏதோ மருந்தை. அப்பாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது நீங்கள் அப்ராடில் தான் போய் இருக்க போகிறீங்கன்னு சொன்னதும் நான் உன்னோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசினதுமே அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா சாப்பாட்டுக்கு இல்லாமல் வேலை மிட்டாய் வந்து நான் லண்டனில் சாப்பிட்டப்போ எனக்கு புரிஞ்சுக்குச்சு நீங்கள் எப்படிப்பட்ட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போய் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாமா நீங்கள் அங்கே போய் இருங்க இதுக்கப்புறம் கண்ட்ரிக்குள்ளே வர வேணான்னு சொல்லிடுறான்.
இப்போங்க ஜார்ஜ்மே இப்போ வந்துட்டு டைம் ஆயிடுச்சுப்பா, நம்ம வந்து மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேரேஜ் அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. பாட்டி இன்னும் வரலேன்னு சொன்னால் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பாட்டியுமே என்ஜாய் ஆகிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்காக நான் மிட்டாயெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாலிபாப் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்கள் லைஃப்பில் கொஞ்சமாச்சும் ஸ்வீட் இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் அவனை லவ் பண்ணலைன்னா என்ன நான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே சரி கல்யாணத்தை பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்ப கிஸ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணதுமே இப்போ என்னாச்சு அப்படின்ற சொன்னதும், என்னாச்சா நீ சின்ன வயசில் உல்ஃபில் இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றின ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அது யார் தெரியுமான்னு சொன்னதும் அப்போ அந்த பொண்ணு நீ தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஷாக்காகி போயிட்டு அப்போ ஏன்னா அப்போ நீ என்னை மறந்துட்டியான்னு சொன்னதும் இல்லை நான் மறக்கலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு. இப்போ நீ சின்ன வயசுலேருந்து யாரும் உன்னை லவ் பண்ணலைன்னு சொல்கிற, நீ என்னை இப்போ லவ் பண்ண விடுறியான்னு சொல்லி தாங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ்மே பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குமே அவளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆர்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயுமே போய் புதுசாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.